நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். மார்ச் 2. புனித சிம்பிளிசியூஸ். இத்தாலி நாட்டிலுள்ள திருவோலியில் வசதிமிக்க குடும்பத்தில் பிறந்தார் சிம்பிளிசியூஸ். சிறுவயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய சிம்பிளிசியூஸ் குருவாக விருப்பம் கொண்டு தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். ஆண்டவரின் நற்செய்தி பணியினை செவ்வனே செய்த அருட்தந்தை சிம்பிளிசியூஸ் மறைபரப்பு பணிக்கென தனி குழுவினை ஏற்படுத்தி ஆண்டவரின் நற்செய்தியினை இத்தாலி மக்களுக்கு அறிவித்தார். குருத்துவம், ஆளுமை திறன், திட்டமிட்டதை செயல்படுத்துதல் போன்றவற்றில் சிறந்து விளங்கிய தந்தை சிம்பிளிசியூஸ் கிபி 468 மார்ச் மாதம் 3 திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார். கிபி 476 இத்தாலி நாட்டில் மேற்கத்திய பேரரசின் ஊடுருவலை எதிர்த்த திருத்தந்தை சிம்பிளிசியூஸ் இத்தாலி கிறிஸ்தவ நாடாக வளர்வதற்கு அயராது உழைத்தார். குருக்கள் மக்களை இறைபக்தியில் வழிநடத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய திருத்தந்தை சிம்பிளிசியூஸ் திருவருட்சாதனங்களின் அர்த்தத்தை மக்களுக்கு புரியும்படி எடுத்துரைத்து வழங்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் ஆண்டவரோடு இணைய வேண்டும் என்ற நோக்கில் இத்தாலியின் பல்வேறு இடங்களில் ஆலயங்களை கட்டி எழுப்பிய திருத்தந்தை சிம்பிளிசியூஸ் உடல் நலிவுற்று கிபி 483 மார்ச் 10 விண்ணகமடைந்தார். உலகில் ஒரு நாடாவது கிறிஸ்தவ நாடாக மாற வேண்டும் என்ற இலக்கிற்காக பாடுபட்டு இத்தாலி தேசத்தை கிறிஸ்தவ நாடாக மாற்றியமைத்த திருத்தந்தை சிம்பிளிசியூஸ் திருச்சபையினால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித சிம்பிளிசியூஸ் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் நம் குழந்தைகளை கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்த்து அவர்கள் சமூகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்காக ஜெபிப்போம். வாரம் ஓர் அலசல். உலக வனவிலங்கு தினம். உலக வனவிலங்கு தினம்
இயற்கை என்பது வெறும் வளம் அல்ல, அது நம்மோடு பின்னி பிணைந்த ஒரு உன்னத உறவு. இயற்கை பேசுகிறது, ஆனால் மனிதன் அதை கேட்கிறானா என்ற ஆழமான கேள்வியுடன் உலக வனவிலங்கு தினத்தை அணுக வேண்டும். இந்த உலகில் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தெரியாத, பேசும் திறனற்ற, மனிதனின் கருணைக்காக காத்திருக்கும் எத்தனையோ வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. உலக வனவிலங்கு தினம் என்பது ஒரு சாதாரண நாள் அல்ல. இது சக உயிரினங்களை காப்பதற்கான நமது கடமையை உணர்த்தும் ஒரு முக்கியமான பொறுப்புள்ள நாளாகும். உலக வனவிலங்கு தினம் என்ற பெயரின் பின்னணியில் ஒரு மாபெரும் தத்துவம் பொதிந்துள்ளது. இதில் உலகம் என்பது இந்த பூமி பந்து முழுவதையும், வனவிலங்கு என்பது காடுகளிலும் இயற்கையிலும் சுதந்திரமாக வாழும் உயிரினங்களையும், தினம் என்பது அவற்றை நினைவு கூர்ந்து போற்றும் நாளையும் குறிக்கிறது. மனிதன் மட்டுமே இந்த உலகின் மையப்புள்ளி என்ற சுயநல சிந்தனையை மாற்றி, இயற்கையையும் அதன் பல்லுயிர்களுமே இந்த உலகின் உண்மையான மையம் என்பதை நினைவூட்டும் தினமாக இது அமைகிறது. உலக வனவிலங்கு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் தேதி கொண்டாடப்படுவதற்கு குறிப்பிட்ட வரலாற்று பின்னணி ஒன்று உண்டு. 1973ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதிதான் அழியும் நிலையிலுள்ள வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கான சிட்டேஸ் என்ற சர்வதேச உடன்படிக்கை கையெழுத்தானது. இந்த வரலாற்று சாதனையை கௌரவிக்கும் விதமாக 2013ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் 3ஆம் தேதியை உலக வனவிலங்கு தினம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. வனவிலங்குகள் என்பவை வெறும் காடுகளின் அழகு மட்டுமல்ல, அவை பூமியின் உயிர் சங்கிலியின் மிக முக்கியமான கன்னிகள். வனவிலங்குகள் இல்லாமல் காடுகள் செழிக்க முடியாது. காடுகள் இல்லை என்றால் போதிய மழையும் இருக்காது. மழையின்மை நேரடியாக விவசாயத்தை பாதிப்பதோடு இறுதியில் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையையும் நிலைகுலையச் செய்யும். எனவே வனவிலங்குகளை பாதுகாப்பது என்பது ஏதோ ஒரு உயிரை காப்பாற்றுவதல்ல, அது மனித குலத்தின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதாகும். இயற்கையின் சமநிலையில் வனவிலங்குகளின் பங்கு அளப்பரியது. ஒவ்வொரு சிறிய உயிரினமும் இந்த பூமியின் சுழற்சியில் ஒரு பணியை செய்கின்றன. விலங்குகள் அழிந்தால் இயற்கையின் சமநிலை குலைந்துவிடும். அத்தகைய சூழலில் மனிதன் மட்டும் தனித்து நீடிக்க முடியாது. இந்த உண்மையை உணர்ந்து வனவிலங்குகள் அழிவின் விளிம்பிற்கு செல்வதை தடுத்து அவற்றை பாதுகாப்பதே இன்றைய காலத்தின் கட்டாயமாகும். இன்றைய உலகில் வனவிலங்குகள் முன்போல் இல்லாத வகையில் பல்வேறு ஆபத்துகளை சந்தித்து வருகின்றன. மனிதனின் பேராசையினால் நிகழும் சட்டவிரோத வேட்டை மற்றும் வனவிலங்கு வணிகம் ஆகியவை பல உயிரினங்களின் எண்ணிக்கையை தீவிரமாக குறைத்துவிட்டன. இவை தவிர பெருகி வரும் காடழிப்பு, காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற காரணிகள் விலங்குகளின் இயற்கையான வாழ்விடங்களை சிதைத்து அவற்றின் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளன. விலங்குகளின் இந்த அவல நிலைக்கு மனிதனின் சுயநலமே முதன்மை காரணமாக மாறியுள்ளது. புலிகள், யானைகள், காண்டாமிருகங்கள், கடல் ஆமைகள் மற்றும் பல பறவை இனங்கள் இன்று உண்மையிலேயே அழிவின் விளிம்பில் உள்ளன. இவை ஒரு காலத்தில் காடுகளிலும் கடல்களிலும் செழித்து வாழ்ந்தன. ஆனால் இன்று இவை வெறும் கதைகளிலும் புத்தகங்களிலும் மட்டுமே எஞ்சிவிடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்த உயிரினங்கள் ஒவ்வொன்றும் இயற்கையின் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிப்பவை. இவற்றின் மறைவு என்பது ஒட்டுமொத்த பூமியின் உயிரியல் பன்முகத்தன்மைக்கு ஏற்படும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். வனவிலங்குகள் எதிர்கொள்ளும் இந்த மரண அச்சுறுத்தல்கள் என்பது ஏதோ ஒரு காட்டின் பிரச்சனை மட்டுமல்ல, அது முழு மனித குலத்திற்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாகும். விலங்குகளின் வாழ்விடங்கள் ஆக்கிரமிக்கப்படும்போது அவை மனித குடியிருப்புகளை நோக்கி நகரத் தொடங்குகின்றன. இது மனித விலங்கு மோதலுக்கு வழிவகுக்கிறது. எனவே இந்த உயிரினங்கள் முற்றிலும் மறைந்து போவதற்கு முன்னதாகவே தீவிரமான பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு மூலம் அவற்றை தற்காப்பது நமது கடமையாகும். வனவிலங்குகள் பேச முடிந்தால் அவை மனிதர்களிடம் சொல்லும் செய்தி மிகவும் உருக்கமாக இருக்கும். நாங்கள் மனிதர்களின் எதிரிகள் அல்ல, மாறாக உங்கள் பேராசையினால் நிகழும் அழிவிற்கு பலியாகும் உயிர்கள் என்பதே அவற்றின் வேதனையாக இருக்கும். அவை மனிதர்களின் நகரங்களிலோ அல்லது குடியிருப்புகளிலோ இடம் கேட்கவில்லை. தங்களுக்குரிய காடுகளில்
அச்சமின்றி வாழும் உரிமையை மட்டுமே எதிர்பார்க்கின்றன. பலரும் அதிசயங்களை மாயாஜாலங்களிலும் அற்புத நிகழ்வுகளிலும் தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான அதிசயம் என்பது மனிதன் தனது சுயநலமான வாழ்க்கை முறையை மாற்றி மற்ற உயிரினங்களை மதிக்கத் தொடங்கும்போது இயற்கை மீண்டும் புன்னகைப்பதில்தான் அடங்கியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை வனவிலங்கு பாதுகாப்பு என்பது நமது பெருமை மற்றும் பொறுப்பு சார்ந்த விஷயமாகும். உலகின் ஒட்டுமொத்த உயிரினங்களில் சுமார் 8% வகைகள் இந்தியாவில் காணப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை வனவிலங்கு பாதுகாப்பு என்பது நமது பெருமை மற்றும் பொறுப்பு சார்ந்த விஷயமாகும். உலகின் ஒட்டுமொத்த உயிரினங்களில் சுமார் 8% வகைகள் இந்தியாவில் காணப்படுகின்றன. குறிப்பாக உலகிலுள்ள புலிகளில் 70% இந்தியாவில் உள்ளன. ஆயிரக்கணக்கான வனவிலங்குகளின் புகலிடமாக விளங்கும் இந்தியா வெறும் புள்ளி விவரங்களை பார்த்து பெருமைப்படுவது மட்டும் போதாது. அந்த பெருமைக்கு இணையாக அழியும் நிலையில் உள்ள அந்த உயிரினங்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்வதும் அவற்றின் வாழ்விடங்களை சீரமைப்பதும் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். இந்தியாவில் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக 1972ஆம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் பல்வேறு தேசிய பூங்காக்களும் வனவிலங்கு சரணாலயங்களும் உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டாலும் வெறும் சட்டங்களால் மட்டுமே மாற்றத்தை கொண்டுவர முடியாது. இன்றைய உலகில் காடுகள் அழிந்து வருவதால் மனிதன் இயற்கையிலிருந்து அந்நியப்பட்டு தனிமையடைகிறான். இது அவனது மன அமைதியை பெருமளவு பாதிக்கிறது. இயற்கையை காப்பாற்றுவது என்பது வனவிலங்குகளுக்கு செய்யும் உதவியல்ல, மாறாக மனிதன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரே வழியாகும். எனவே சட்டங்களுக்கு மதிப்பளிப்பதோடு நம்மிடையே ஆழமான மனமாற்றத்தையும் ஏற்படுத்துவது அவசியமாகும். வருங்கால தலைமுறையினரான குழந்தைகளுக்கு வனவிலங்குகள் சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்களை பார்த்து பயப்படாமல் எங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், எங்களை வேட்டையாடி துன்புறுத்தாமல் பாதுகாப்பாக நேசியுங்கள் என்பதே அதுவாகும். கல்வி என்பது வெறும் புத்தக அறிவோடு நின்றுவிடாமல் இயற்கையை பற்றிய புரிதலை மாணவர்களிடம் விதைக்க வேண்டும். இத்தகைய இயற்கை கல்வி மட்டுமே எதிர்கால சமுதாயத்தின் அடித்தளமாக அமையும். குழந்தை பருவத்திலிருந்தே விலங்குகள் மீதான அன்பையும் பாதுகாப்பையும் கற்றுக் கொடுப்பது ஒரு ஆரோக்கியமான மற்றும் சமநிலையான உலகத்தை உருவாக்க வழிவகுக்கும். வனவிலங்குகளை காப்பாற்றுவது என்பது வெறும் கருணை சார்ந்த விஷயம் அல்ல, அது நமது கடமை. இயற்கையை நேசிப்பது என்பது ஒரு விருப்பமான செயல் அல்ல, அதுவே நமது வாழ்வு. நாம் அனைவரும் மீண்டும் மனிதாபிமானம் கொண்ட மனிதர்களாக மாறி சக உயிர்களையும் இந்த பூமியையும் நேசிப்போம். இயற்கையை அரவணைப்போம், அது நம்மை என்றென்றும் அரவணைக்கும். நன்றி. நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வாரம் ஓர் அலசல், உலக வனவிலங்கு தினம். செய்திகள். இயேசுவின் தோற்ற மாற்றம் என்பது உயிர்ப்பின் ஒளியை, கிறிஸ்துவின் இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதலின் நிகழ்வை முன்னறிவிக்கின்றது என்றும், வன்முறை, வலி அல்லது கைவிடப்பட்டதால் காயமடைந்த அனைத்து துயருறும் உடல்களுக்கும்
கிறிஸ்து எவ்வாறு ஒளியை கொண்டு வருகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 1 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. மோசேக்கும் எலியாவுக்கும் இடையில் இயேசு நிற்கும் இந்த நிகழ்வு திருச்சட்டம் மற்றும் இறைவாக்கினர்கள் இரண்டின் நிறைவேற்றத்தையும் கிறிஸ்துவை கடவுளின் வாழும் ஞானமாக வெளிப்படுவதையும் குறிக்கின்றது என்று வலியுறுத்தினார். தூய ஆவியார் ஓர் ஒளிமயமான மேகத்தில் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது இயேசுவை என் அன்பார்ந்த மைந்தர் இவரே என்று அறிவிக்கும் இறைத்தந்தையின் குரலின் முக்கியத்துவத்தை விசுவாசிகளுக்கு எடுத்துரைத்தார் திருத்தந்தை. இந்த தோற்றமாற்ற நிகழ்வு கடவுள் தன்னை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்பதை காட்டுகிறது. அதாவது அனைவருக்கும் ஒரே நேரத்தில் அல்ல, ஆனால் ஒரு சிறிய குழுவினருக்கு வலிமை வாய்ந்த மற்றும் மாட்சிமையான முறையில் அவரை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள அவர்களை அழைக்கிறது என்று விளக்கினார் திருத்தந்தை. வரவிருக்கும் உயிர்ப்பு பெருவிழாவுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி சிந்தித்த திருத்தந்தை, உருமாற்றம் எவ்வாறு உயிர்த்தெழுதலின் ஒளியையும் கிறிஸ்துவின் இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதலின் மீட்பின் வலிமையையும் முன்னறிவிக்கின்றது என்பதை பற்றி விவரித்தார். மேலும் துன்பத்திலும் கூட கடவுளின் மாட்சிமை எவ்வாறு ஒளிர்கிறது, மனித அனுபவத்தின் வலியையும் துயரத்தையும் இறை மாட்சியின் வெளிப்பாடாக எவ்வாறு மாற்றுகிறது என்பதை பற்றியும் விசுவாசிகளுக்கு எடுத்து காட்டினார் திருத்தந்தை. மார்ச் 1 ஞாயிறன்று வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் அதிகரித்து வரும் உலகளாவிய பதட்டங்களுக்கு மத்தியில் உரையாடல், கட்டுப்பாடு மற்றும் தார்மீக பொறுப்பை வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மத்திய கிழக்கு குறித்து பேசிய திருத்தந்தை, ஈரான் மீதான அண்மைய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட பதிலடி தாக்குதல்கள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய அதேவேளை வன்முறை நீடித்த அமைதியை கொண்டுவர முடியாது என்று எச்சரித்தார். அதனைத் தொடர்ந்து அண்மைய எல்லை தாண்டிய மோதல்களுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் புதுப்பிக்கப்பட்ட உரையாடலுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை. மனிதகுலத்திற்கும் வாழ்க்கைக்கும் தீங்கு விளைவிக்கும் அனைத்து சவால்கள் மத்தியிலும் மாற்றத்தையும் வாழ்க்கையையும் கொண்டு வரும் நற்செய்தியை நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 1 ஞாயிறன்று ரோமையின் குவார்த்திஜோலோ பங்குத்தளத்திலுள்ள இயேசுவின் விண்ணேற்ற கோவிலில் தலைமையேற்று நிகழ்த்திய மறைவுரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இயேசுவின் தோற்றமாற்று நிகழ்வின் அடிப்படையில் விசுவாசத்தின் பயணத்தையும் கடவுளின் அன்பின் மாற்றும் வலிமையையும் குறித்து தனது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். வாழ்க்கை என்பது கடவுளுடைய வார்த்தையில் நம்பிக்கை தேவைப்படும் ஒரு பயணம் என்று கூறிய திருத்தந்தை, ஆபிரகாம் ஒரு புதிய வாக்குறுதியை தேடி தனது நாட்டை விட்டு வெளியேறிய போது செய்தது போல விசுவாசிகள் தங்கள் வலுக்குறவின்மையை ஏற்றுக்கொண்டு கடவுளின் வாக்குறுதிகளை நம்பியிருக்க வேண்டும் என்று ஊக்குவித்தார். மேலும் நாம் கடவுளின் அழைப்புக்கு முழுமனதுடன் பதிலளிக்கும் போது நம்மிடமிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாத ஒரு செல்வத்தில் வளர்வோம் என்று மொழிந்தார் திருத்தந்தை. விசுவாசிகள் இயேசுவுக்கு செவிசாய்த்து அவருடைய ஒளியை உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென்று வலியுறுத்திய திருத்தந்தை, நாம் அவருக்கு செவிசாய்த்து அவருடைய ஒளியில் நுழைந்து உலகத்திற்கு ஒளியாக மாறுவோம் என்று அவர்களை ஊக்குவித்தார். 1994ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்களால் நிறுவப்பட்ட திருப்பீட வாழ்வுக் கழகம் ஆதரவாளர்கள் என்ற புதிய வகை பங்கேற்பாளர்களைச் சேர்க்க அதன் சட்டங்களை புதுப்பித்துள்ளது. பிப்ரவரி 27 வெள்ளியன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் நிறுவப்பட்ட இந்த புதிய வடிவம் கல்வி பின்னணி இல்லாவிட்டாலும் மனித மாண்பு மற்றும் வாழ்க்கையின் மதிப்பீடுகள் குறித்த இக்கழகத்தின் பணிகளை மக்கள் ஆதரிக்க அனுமதிக்கின்றது. கடந்த ஆண்டில் திருத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட சட்டங்கள் தலைமை, மத்திய அலுவலகம், உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என இக்கழகத்தை 4 பகுதிகளாக மறுசீரமைக்கின்றன. இந்த திருத்தம் அதிபரின் தலைமைத்துவத்தையும் மத்திய அலுவலகத்தின் ஒருங்கிணைப்பு பங்கையும் எடுத்துக்காட்டுகின்றது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.